தமிழர்களின் வாழ்க்கையில் ஏன் முக்கியம்? தமிழர் பண்பாட்டில் வெற்றிலைப்பாக்கு என்பது ஒரு சாதாரண உணவு பழக்கம் மட்டுமில்லை. அது மரபு, மரியாதை, ஆரோக்கியம், ஆன்மீகம் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது. வரலாற்று பின்னணி: வெற்றிலை உண்ணும் பழக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழகத்தில் இருந்து வருகிறது. சங்ககால இலக்கியங்களிலேயே வெற்றிலைப்பாக்கு பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. விருந்தினரை வரவேற்க, திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் வழங்க அரசர்களும் செல்வந்தர்களும் பயன்படுத்திய ஒரு மரியாதை குறியீடாக இருந்தது. ஆரோக்கிய காரணங்கள்: தமிழர்கள் வெற்றிலையை வெறும் பழக்கமாக மட்டுமல்லாமல் உடல் நலத்திற்காகவும் பயன்படுத்தினர். முக்கிய நன்மைகள்: ஜீரணத்தை மேம்படுத்தும், சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுவது வழக்கம், வாய் நாற்றத்தை குறைக்கும், கிருமி நாசினி தன்மை உள்ளது, இரத்த ஓட்டத்தை தூண்டும். வெற்றிலையுடன் சேர்த்து பயன்படுத்தப்படும் பாக்கு மற்றும் சுண்ணாம்பு சேர்க்கை ஜீரணத்தை தூண்டும் என்று நம்பப்பட்டது. ஆன்மீகம் மற்றும் சடங்கு முக்கியத்துவம்: தமிழர் வழிபாட்டில் வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. பூஜைகளில் கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. தாம்பூலம் என வழங்குவது நல்ல அறிகுறி. திருமணங்களில் மணமக்கள் பரிமாறுவது உறவு நிலைத்தன்மையை குறிக்கும். சமூக மற்றும் மரியாதை அடையாளம்: வெற்றிலை வழங்குவது விருந்தோம்பலின் சின்னம். பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வழி. ஒப்பந்தங்கள் மற்றும் உறவுகள் உறுதிப்படுத்தும் ஒரு குறியீடு. பண்பாட்டு மற்றும் வாழ்க்கை முறை காரணம்: முன்னோர் வாழ்க்கையில் இயற்கை சார்ந்த உணவு முறைகள் அதிகம் இருந்தனர். அதில் உணவுக்கு பிறகு வெற்றிலை உண்ணுவது ஒரு வழக்கமாக இருந்தது. இது உடலுக்கு சுறுசுறுப்பு தரும் என்று கருதப்பட்டது. இன்றைய நிலை: இப்போது வெற்றிலை பயன்பாடு குறைந்தாலும் கிராமப்புறங்களில் இன்னும் வழக்கம் உள்ளது. திருமணம், விழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் முக்கிய இடம் பெறுகிறது. அதேபோல் கவனிக்க வேண்டிய விஷயமும் ஒன்றுள்ளது. இன்றைய காலத்தில் அதிகமாக பாக்கு, புகையிலை சேர்த்து பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு கேடு தரலாம். குறிப்பாக வாய் புற்றுநோய் அபாயம் அதிகரிக்கலாம். அதனால் பாரம்பரிய முறையில் பயன்படுத்துவது நல்லது.